வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு நோட் 9 ப்ரோ மேக்ஸ். இதில் வந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிற செக்ஷன் வந்து இந்த பூட் கேப்புங்கிறது. இது ஆக்சுவலாக வந்து நம்மக்கிட்ட வந்து வேறு ஒரு ஃபால்ட்டுக்காக வந்தது. இதை நம்ம ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, பூட் கெப்பாசிட்டர்னு ஒரு கெப்பாசிட்டர்ஸ் சார்ஜிங் செக்ஷனில் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம தெரியாமல் நம்ம டூல் பட்டு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ரிமூவ் ஆகிட்டு. ஆக்சுவலாக இது என்ன கெப்பாசிட்டர்ஸ், சரி இந்த கெப்பாசிட்டி தானே. இப்போ நார்மலாக ஒரு கெப்பாசிட்டி ரிமூவ் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து போட்டு போயிடுவீங்க. இப்போ வந்து நம்ம வந்து சார்ஜிங் சர்க்யூட்டில் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு சர்க்யூட்டோட ஒரு எண்டு இந்த கெப்பாசிட்டியில் கனெக்ட் ஆகிருக்கு, இன்னொரு எண்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரில. நான் இதோட பிட் மேப் எடுத்துக்கிறேன். பிட் மேப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கெப்பாசிட்டியோட ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா லைனில் இருக்குது. ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா, உள்ளே இருக்கிற கேட்டை வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்காக உள்ளது. இது வந்து உள்ளே போனால் தான் நமக்கு வந்து ட்ரைவுங்கிறது ப்ராப்பராக நடக்கும். அதாவது முக்கியமாக வி பேட்டரி. சரி, நம்ம வந்து பேட்டரியை இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட விபிஹெச்சோட கெப்பாசிட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த மேலே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கேபிளை இதில் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம கேபிளை நான் வித்தவுட் பேட்டரியில் இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு 132 போயிட்டு 61 அந்த ரேஞ்சுக்கிட்ட எனக்கு வந்து ட்ரைவ் ஆகிட்டு இருக்கு. சரி, நமக்கு வந்து இங்கே தான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இது வந்து எங்கே ட்ரைவ் ஆகுது அப்படின்னா, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் விபிஹெச் ஜென்ரேட் ஆகுமா ஆகாதா? ஓகேவா? நமக்கு விபிஹெச் இதில் ஜென்ரேட் ஆகுமா ஆகாதா? இதான் நமக்கு ஃபஸ்ட்டு கேள்வி. பூட் கெப்பாசிட்டர் ப்ராப்ளமாக இருந்தால் ஃபோனு ஆன் ஆகுமா? அதாவது விபிஹெச் ஆன் ஆனால் தான் ஃபோன் ஆன் ஆகும். இப்போ போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வோல்டேஜை செக் பண்ண போகிறேன். 1.64 வருது. ஓகேவா? 1.64 தான் வருது. எகைன் நான் கேபிளை கழட்டிட்டு திரும்பவும் இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே வர்றேன். 2.99 வருது. ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஃபோன் ஆன் ஆகுமா அப்படின்னா, இது ஆக்சுவலாக பூட் ட்ரைவ் வழியாக தான் ஆன் ஆகாதே தவிர, உங்களோட பேட்டரியை நீங்கள் மாட்டும் போது, இப்போ நான் பேட்டரியை இன்சர்ட் பண்ணிட்டேன். உங்களோட ஐ சார்ஜர் ரீடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது டிசி ரீடிங் பார்த்தீங்கன்னா வெறும் 12 தான் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே வந்து சார்ஜிங்கிறது நமக்கு எடுக்காது. இப்போ நான் வோல்டேஜ் செக் பண்ணும்போது எனக்கு 3.89 இது எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்ம பேட்டரி கனெக்டர்லேருந்து நமக்கு வருது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வி பேட்டை வச்சுக்கிட்டு நான் கேபிளை இப்போ ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் ஐ சார்ஜரை பாருங்கள். கேபிளை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். 3.9 இருக்கா? திரும்பவும் கேபிளை நான் போடுறேன். ஓகேவா? அப்போ நீங்கள் கேபிள் போடும்போது இந்த வி பேட்டுங்கிறது கம்பல்சரி மாறணும். அதாவது உங்கள் கேபிள் வழியாக இந்த வி பேட்டை எடுக்கணும். அப்படி எடுக்கலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே ட்ரைவ் நடக்கலை. இப்போ இந்த கெப்பாசிட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பூட் கேப், இதில் ரெண்டு சைடுமே வேல்யூங்கிறது டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த கெப்பாசிட்டர் வந்து ப்ராப்பராக வச்சாச்சு. இந்த கெப்பாசிட்டர் பூட் கெப்பாசிட்டர் இதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா 2.296 வருது. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா 552 வருது. அப்படின்னா எனக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ வரணும். ஓகேவா? இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா விபிஹெச் எனக்கு 300 வருது. எகைன் வந்து நான் ப்ரோப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 1000க்கு மேலே வருது. அப்படின்னா எனக்கு விபிஹெச்சும் ஓகே. இது இதில் வோல்டேஜுங்கிறது டபுள் ஆகும். இது வந்து நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்லி பேட்டரி மட்டும் நான் போட்டிருக்கேன். பேட்டரி மட்டும் போட்டிருக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் $3.90 இருக்குது. நான் இப்போ கேபிள் போடுறேன். ஓகே, கேபிள் போடும்போது இங்கே சேஞ்ச் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அதாவது கேபிளை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணோன்னே பேட்டரியோட வோல்டேஜ், கேபிள் நான் போடும்போது விபஸோட வோல்டேஜ். அப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா,
பூட் கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் த வோல்டேஜ் ஆகும். இவருங்க இதில் 3.90, இதில் 3.55. ஏன் அப்படின்னா நம்ம கேபிள் போடலை. ஆனால் கேபிள் போடுற சமயத்தில் நம்ம கேபிளை இன்சர்ட் பண்ணுற நேரத்தில் இந்த வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைவ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இந்த சைடில் செக் பண்ணால் உங்களுக்கு 8 வோல்ட், இந்த சைடு செக் பண்ணால் 4 வோல்ட். அப்படின்னா இந்த பூட் கெப்பாசிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் த வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணி ஐசிக்குள்ளே அனுப்பினால் மட்டும்தான் உங்களுக்கு சார்ஜிங் சர்க்யூட்டுங்கிறது ப்ராப்பராக வேலை செய்யும். இந்த பூட் கெப்பாசிட்டர் ப்ராப்ளமாக இருந்தால் உங்கள் ஃபோனு சார்ஜ் ஏறுறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஓகேவா? இப்போ பூட் கெப்பாசிட்டினா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் சார்ஜிங் சர்க்யூட் செக் பண்ணும்போது பூட் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. இதை கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணிங்க. பூட் கெப்பாசிட்டியில் ப்ராப்ளம் இருந்தால் உங்கள் ஃபோனுங்கிறது ப்ராப்பராக சார்ஜ் ஏறாது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.